தேனி மக்களவை தொகுதி வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். 15 லட்சமா இருந்தாலும் எதுவும் வரப்போறதில்லை. அதனால அந்த 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். வரல, சரி விடுங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல வங்கி கணக்குல காசு கம்மியா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பணத்தை பிடிச்சுக்கிறாங்களே, அது எப்படி நியாயமா? அவர் செலவுதான், அவர் செலவுக்கு தான் பெரிய அம்பானி அதானி இருக்காங்க. அதை தாண்டி அவருடைய செலவு அப்படின்னு வரும்பொழுது மிகப்பெரிய ஊழல், தேர்தல் பத்திர ஊழல், அது போலதான் அவங்க செலவுக்கு. அதனால அந்த காசும் வரதில்லை. உங்களுக்கு வங்கி கணக்குல இருக்க காசு கம்மியா இருந்தா அதையும் பிடிச்சுக்கிறாங்க. நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே வந்தவுடன் அது நிறுத்தப்படும். நீங்க என்ன தொகையை வைத்திருந்தாலும் யாரும் அதுல கை வைக்க முடியாது. அதே போல சிலிண்டர் விலை 410 ரூபாய் ஆட்சிக்கு வரும்பொழுது, மோடி, நரேந்திர மோடி ஆட்சிக்கு வரும்போது, சரியா? இப்ப எவ்வளவு? அதுல வேற மானியம் கொடுக்குறேன்னாரு, சொன்னாரா? மானியம் வரல. நம்முடைய ஆட்சி ஒன்றியத்திலே வரும்பொழுது நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? உதயசூரியனுக்கும் இதுதான், கேஸ் சிலிண்டர் விலையும் இதுதான். அதனால நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், 500 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். டீசல் 75 ரூபாய், 65 ரூபாய். பெட்ரோல் 75 ரூபாய். வெளியூர் போகும்போது டோல்கேட்ல 10 அடிக்கு ஒரு டோல்கேட்டை வச்சு காசு வாங்குறாங்க. இன்னும் 20 டோல்கேட் கொண்டு வரணுமா? நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் டோல்கேட்கள் மூடப்படும். டோல்கேட்டே இருக்காது. நம்ம விவசாயிகள் கடன் ரத்த கேட்டா பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. அதே போல கல்வி கடன் ரத்து செய்யுங்கள், வேலைதான் கொடுக்கலையே. வேலை கேட்டா இன்னைக்கு வரதா இருந்தாரு அமித்ஷா, அவர் என்ன சொன்னார்? வடை சுடுற, அவர் வர தெரியாது, அது வாயாக சுடுவாங்க. ஆனா வேலை வேணும்னு கேட்ட பொழுது அமித்ஷா என்ன சொன்னார்னா, பக்கோடா போடுங்க, அதுவும் வேலைதான். அந்த பக்கோடா போடுன்னு சொன்னவர் தான் இன்னைக்கு வரதா இருந்து வரல. ஆனா எனக்கெல்லாம் அது வருவார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.